வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல மருவு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களின் மருவு நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல மருவு இதனுடைய பார்ட் 1 கொடுத்துருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல இருக்க தகவல் எல்லாமே புக்ல இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த மருவு பெயர்கள் நான் எடுத்து தரமா கொடுத்துருக்கிறேன். எப்படி கேட்டாலும் இது வந்துடும். ஒருவேளை ஸ்கூல் புக்ல இல்லாம கேட்டாங்கன்னா இது கவர் ஆகும். அப்படி நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல்ல கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோல இருந்து ரெண்டு வீடியோல இருந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். இந்த பிரித்தெழுதுக வீடியோ கிட்டத்தட்ட 25,000 வியூஸ் போயிருக்கு. அந்த ஒரு வீடியோல இருந்து மட்டுமே 5,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் புதுசா வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ச்சியா வரும். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப புதுசா நம்மளுடைய சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜியாகிரபிலாம் நான் போட்டிருக்கிறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, செங்கல்பட்டு அப்படின்றது எப்போது அழைக்கப்படுகிறது? செங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. இதெல்லாம் தகவல்கள் தரமா எடுத்து கொடுத்துருக்கிறேன். செங்கல்பட்டு அப்படின்னா செங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. இது மருவு. செங்கல்பட்டு செங்கை என அழைக்கப்படுவது மருவு. அடுத்து வேதாரண்யம், வேதை என்று அழைக்கப்படுகிறது. வேதை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் வேதாரண்யம். அடுத்து கரிவளம் வந்த நல்லூர். இதெல்லாம் தரமான கேள்வி. இது நமக்கு 7th புக்ல இருக்கு. கருவை அப்படின்னு இருக்கு. சரிங்களா? கரிவளம் வந்த நல்லூர் தென்காசி பக்கத்துல இருக்கு. அது எப்படி அழைப்பாங்கன்னா கருவை அப்படின்னு அழைப்பாங்க. அதே மாதிரி திருத்தணி, அது வந்து தணிகை அப்படின்னு அழைப்பாங்க. இப்ப திருத்தணியை வந்து தணிகை மலை அப்படின்னு அழைப்பாங்க. அப்ப தணிகை. இது ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்குமே தெரியும். திருவண்ணாமலை வந்து அருணை அப்படின்னு அழைப்பாங்க. திருவண்ணாமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அருணை என அழைக்கப்படுவது மருவு அப்படின்னு அர்த்தம். மயிலாடுதுறை மாயூரம் என்று அழைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் வந்து செந்தூர் அப்படின்னு அழைப்பாங்க. அதே மாதிரி திருச்சீரலை வாய் அப்படின்னு அழைப்பாங்க. திருச்செந்தூர் வந்து செந்தூர் அல்லது திருச்சீரலை வாய் அப்படின்னு அழைப்பாங்க. இப்ப நான் கடைசியா கொடுத்துக்கலையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது கரந்தை தமிழ் சங்கம் அப்படின்னு நம்ம அடிக்கடி படிப்போம். கரந்தை தமிழ் சங்கம், தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தொடங்கப்பட்டதான் கரந்தை தமிழ் சங்கம். அது தமிழ்நாட்டினுடைய 5ஆம் தமிழ் சங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 4ஆம் தமிழ் சங்கத்தை மதுரையில உருவாக்கியவர் வள்ளல் பாண்டித்துரையார். அது மாதிரி 5ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரந்தைன்ற ஒரு தரமான ஒரு புதிய தகவல் இது. தஞ்சாவூர் பக்கத்துல கருந்தட்டை குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரந்தை. இதெல்லாம் தரமான ஒரு கேள்வி, கேட்டா நம்ம அடிச்சிடலாம். சரியா? அடுத்து பாருங்க, உசிலம்பட்டி, மதுரை மாவட்டத்துடைய உசிலம்பட்டி வந்து உசிலை அப்படின்னு அழைக்கப்படுது. ராமநாதபுரம், இதெல்லாம் நல்ல தகவல். ராமநாதபுரம் முகவை என்று அழைக்கப்படுகிறது. அதனாலதான் ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய புத்தக திருவிழா முகவை புத்தக திருவிழா அப்படின்னு நடக்கும். அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் சிங்கை என்று அழைக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து காஞ்சிபுரம், ரொம்ப முக்கியமானது. காஞ்சி, அண்ணா பிறந்த ஊர். சரிங்களா? காஞ்சிபுரம் வந்து காஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பாலை என அழைக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை பாலை என அழைக்கப்படுகிறது. விருதுநகர் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஊர், உங்க ஊருக்கான மருவு பெயர் என்ன இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் எங்கெங்கிறதெல்லாம் பாக்குறீங்கன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நமக்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் பாக்குறா நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, ஸ்ரீவைகுண்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ரீவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவை, இது முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீவை, ஸ்ரீவைகுண்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்ரீவை அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் வந்து தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை நடராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை அம்பலம் அப்படின்னால சிதம்பரம் தில்லை என்று அழைக்கப்படும். அடுத்தது கொடைக்கானல் வந்து கோடை அல்லது கொடை அப்படின்னு அழைப்பாங்க. அதான் வந்து கோடை பண்பலை, கொடைக்கானல் வானொலியத்தை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கோடை பண்பலைன்னு. அப்ப கோடை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஊர் வந்து கொடைக்கானல். அடுத்து நாகர்கோவில வந்து நாஞ்சில் அப்படின்னு அழைப்பாங்க. நாகர்கோவிலை வந்து நாஞ்சில் அப்படின்னு அழைப்பாங்க. அதே மாதிரி சோழ நாடு என்பதை சோநாடு என்று அழைப்பது, அதுவும் ஒரு மருவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பைம்பொழில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தென்காசி பக்கத்துல. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பண்பொழி அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க ஒரு முருகன் கோவில், புகழ்பெற்ற முருகன் கோவில் இருக்கு. இது மாதிரியான தொடர்ச்சியான பல வீடியோக்களை பெற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நம்மளுடைய சேனல்ல ஒரே இடத்துல நீங்க தேடி தேடி படிக்க வேண்டியதை ஒரே இடத்துல தொகுத்து கொண்டு வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்தி நம்ம வீடியோவா, காட்சி வீடியோவா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.